குட் ஈவினிங் டு ஆல். குட் ஈவினிங். ஸோ கேட்வே இன்ஜினியர்ஸ் அகாடமிலேருந்து நான் பேசுகிறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து பாருங்கள், இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க 9/7 அன்றைக்கி. என்ன அப்படின்னா, இதில் வந்து இதனுடைய எக்ஸாம் டேட்டு டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி சிடி எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி ஏஇ, அதாவது நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸாம் டேட் வந்து எக்ஸாக்டான கரெக்டான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சிபிடி எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ 200 கொஷின்ஸு, 300 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த இதுக்கு வந்து டேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆகஸ்ட் 10 கொடுத்துருக்காங்க. 10/8/2025, அதுவும் ஆஃப்டர்நூன் செஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து டைம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியர்லி இப்போ இன்றைக்கி டேட் வந்து 9. ஸோ அரௌண்டு பார்த்திங்கன்னா ஒரு 30 டேஸ் இதுக்கு இருக்குது. ஸோ அதனால் ஃபுல் எஃபர்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிபிடி பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டைமிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்ச கொஷின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்து ரிமைனிங் ஏதாவது டவுட் இருக்கிற கொஷின்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா டைமிங் வந்து பத்தாது. ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த எக்ஸாம்ஸுக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஏஇ எக்ஸாம்ஸுக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்து 6 சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சர்க்யூட் தியரி அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கொஷின்ஸ் அதில் இருக்குது. அதேமாரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பவர் சிஸ்டமில் வந்து ஒரு 30 கொஷின்ஸ் இருக்குது. மெஷின்ஸில் வந்து ஒரு 25 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் மெஷர்மெண்ட்டு, இதில் வந்து ஒரு 20 கொஷின்ஸ் மெஷர்மெண்ட்டில். அடுத்து வந்து ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு அடுத்ததான் நீங்கள் கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்டாக எடுத்துக்கலாம். ஒன்று அனலாக் எலக்ட்ரானிக்ஸு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 7 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாவே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140 கொஷின்ஸுக்கு மேலே கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். 140 to 150 கொஷின்ஸ் வந்து தாராளமாக அட்டன் பண்ணலாம். இப்போ இந்த 4 சப்ஜெக்ட் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்யூட் தியரி, பவர் பவர் சிஸ்டம்ஸு, அப்புறம் மெஷின்ஸு, அதுக்கப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா, டோட்டல் 200 கொஷின்ஸில் 100 கொஷின்ஸ் இதுலேருந்தே வருது. ஸோ அதனால் இந்த இதை ஃபோக்கஸ் பண்ணோம்னா, இந்த 4 சப்ஜெக்ட்டை நம்ம நல்லா தரவு பண்ணோம்னாவே, அரௌண்ட் வந்து ஒரு 50% ஆஃப் த டோட்டல் மார்க்கில் வந்து நம்ம வந்து வாங்குறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் அடிஷ்னலாக நான் சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த சப்ஜெக்ட் ஓகேங்களா? மெஷர்மெண்ட் சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மெஷின்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, கட்டாயமாக ஒரு 140 கொஷின்ஸ் பக்கமாக நீங்கள் வந்து 140 to 150 கொஷின்ஸ் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ரிமைனிங் வந்து நெகட்டிவ் மார்க் இல்லைங்கிறதுனால எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு ஐடியா பண்ணி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் எக்ஸாம் டேட்டும் கொடுத்துருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் ஜென்ரல் ஸ்டடீஸ், மென்டல் எபிலிட்டி, ஆப்டிடியூட் இது எல்லாமே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆகஸ்ட் 17 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து மார்னிங் செஷன் கொடுத்துருக்காங்க. 9:30 to 12:30 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து 1 ஹவர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ இதுக்குமே வந்து நிறைய டைம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து முன்ன கொடுத்த டைமிங்கை விட இப்போ நிறைய டைமிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் நல்லா படித்து நல்ல ஸ்கோர் வாங்கினா கட்டாயமாக செலெக்ஷன்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு. ஓகேவா? ஸோ டெக்னிக்கல் சப்ஜெக்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு 7 சப்ஜெக்ட் ஃபுல் ஃபோக்கஸிங் நீங்கள் பண்ணிவிட்டு, ரிமைனிங் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இதில் கட்டாயமாக ஒரு 130 to 140 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டைமிங் நிறையவே இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதில் வந்து நீங்கள் மென்டல் எபிலிட்டி, ஆப்டிடியூடு இதில் ஒரு 25 கொஷின்ஸ் இருக்குது அவுட் ஆஃப் 100ல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாலிட்டி இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 40 கொஷின் to 50 கொஷின்ஸ் இதில் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட கட்டாயமாக செலெக்ஷன்ஸுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸ் மென்டல் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ ஷேடிங் பண்ணுறதுக்கு வந்து டைமிங் எடுத்துக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிபிடி டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒவ்வொரு கொஷினாக படித்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ்லேருந்து வாங்க. ஸோ ரிவர்ஸ்லேருந்து வரும்போது கொஞ்சம் ஈஸியான கொஷின்ஸ்லாம் கடைசியாக வச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் ரிவர்ஸில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, ஈஸியான கொஷின்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே முடிச்சிடலாம்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து டக் டக்குன்னு கொஞ்சம் டவுட் இருக்கிற சம்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது நிறைய கொஷின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும் கான்ஃபிடென்ட்டாக. கரெக்டான கொஷின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம கேட்வே இன்ஜினியர்ஸ் அகாடமி வந்து சேலமில் லொக்கேட் இருக்குது. ஸோ நம்மளுது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கிளாஸஸ், அதாவது இங்கே வந்து லீவே இல்லாமல் ரெகுலர் கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். வீக்லி 1 டே மட்டும் லீவ் விடுறோம், டியூஸ்டே. மற்ற எல்லா நாளுமே ரெகுலராக மார்னிங் 10 to 5 வரைக்கும் வந்து ரெகுலர் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேவா? அதேமாரியே வந்து ஆன்லைன் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி பாலிடெக்னிக்கு, அதேமாரி வந்து டிஎன்இபிஐ லாஸ்ட்டு, அதேமாதிரி பிஎஸ்என்எல் ஜே எக்ஸாம்ஸு, டிஎன்பிசி பிடபிள்யூடிஐ. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்ஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணி போயிருக்காங்க. நாமளும் வந்து ரிசல்ட் ஓரியன்டாக வந்து கிளாஸஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்களோ அதுமாரி இந்த ஷார்ட் டைம் டியூரேஷனில் நல்ல மார்க் வாங்குறதுக்கு முதல்ல மேஜராக இந்த 7 சப்ஜெக்ட்ஸும் கவர் பண்ணிவிட்டு ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். இதை வந்து கொஷின் டிஸ்கஷன் பண்ணுறோம், அதேமாதிரி ரிவிஷன்ஸ் நம்ம பண்ணுறோம், டெஸ்ட் சீரிஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் சீரிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 2800. ஓகே. டிஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1800 ருபீஸ் வரும். இது வந்து டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே சேர்ந்து கவர் பண்ணிவிடுவோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆல்சோ இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இது எல்லாமே இதில் வந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் விருப்பம் உள்ளவங்க அந்த இதை டெஸ்ட் சீரிஸும் இது வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதேமாரியே வந்து இதில் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ஷார்ட் டைமிங் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 10 ஹவர்ஸ் to 12 ஹவர்ஸ் பர் டே நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்ம்டாக இதில் செலெக்ஷன் ஆயிடலாம். ஏன்னா டிஎன்இபி டிஏவுக்கும் அதேமாரி வந்து டிஎன்இபி ஏஐ சிடிஎஸ்சி ஏஐக்கும் 2க்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து எலிஜிபிள் வரீங்க. ஸோ அதனால் வந்து இந்த 2 எக்ஸாம்ஸுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ டிஏவுக்கு வந்து ஷார்ட்டாக நாங்கள் வந்து புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி சிடிஎஸ்சி ஏஇ எலக்ட்ரிக்கலுக்கு வந்து நாங்கள் ரிலீஸ் புக் வந்து இது பண்ணியிருக்கோம். இது அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க அதுலேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதேமாரி இப்போ வந்து எங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வித்தின் 1 or 2 டேஸில் வந்து புக் மெட்டீரியல் வந்து பிரிண்டட் புக் மெட்டீரியல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.